வணக்கம். ஐபுவான் மனோ கணேசன் சொல்லியிருக்கிறார், அவற்றை முகநூலில் பதிவு ஒன்று போட்டிருக்கிறார். இந்தியாவுக்கு மலையக மக்களை நீங்கள் கொடுக்க போகிறீங்களான்னு சொல்லி கேட்டிருக்கிறார். அதே மாதிரி வடக்கில் ஒருவர் அந்த அட்ரஸ் இல்லாமல் இருக்க ஒருவர் ஜனாதிபதி எங்களை அழைக்கையில் யாழ்ப்பாண வருகையின் போது ஜனாதிபதி எங்களை அழைக்கையில் என்று சொல்லி பெரிய பரிதாபமாக சொல்லுகிறார். இது மற்றது பாட்டலி சம்பிக்க சொல்லிக்கிறார், இந்த அரசாங்கத்துக்கு பெரிய பெரிய வேலைகள் செய்ய தேவையில்லை, நீங்கள் சின்ன சின்ன குடா வேலை செய்யுங்க, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, போக்கு போடுறது, அந்த மாதிரி வேலைகளை செய்யுங்கன்னு சொல்லிக்கிறார். அது மட்டும் இல்லை, நிறைய செய்தி இருக்குது. ஞானசார சிங்கள மக்களை என்ன கற்பத்தடை செஞ்சதாகும் 8 லட்சம் பேருக்கு மேலே சிங்கள மக்கள் புள்ளப்புற இல்லை என்றும் மக்கள் தொகை குறையிறதுக்கு அதுதான் காரணம் என்றும் அது பெரிய ஒரு லிஸ்ட் ஒன்று வாய்ச்சி கொண்டு போயிருக்கிறார். அவர் 2-3 தடவை சிறைக்கு போய் கடைசியாக மைத்திரியால் பொது மன்னிப்பு கொடுத்து வெளியே வந்தவர். அவர் என்ன திருந்துற மாதிரி இல்லை. மேலே திருவோணமேல சில விகாரத்தில் நேற்று நான் சொன்னேன் உங்களுக்கு, அந்த கசப்பா ஆமத்தில் உள்ளுக்கு போய் அங்கே உள்ளுக்கு இருந்தோண்டு உண்ணாவிரதம், அதாவது நீராகாரம் இருந்த உண்ணாவிரதம் இருக்க போகிறோன்னு சொன்னார். ஆனால் அந்த கதையை யாருமே கணக்கெடுக்கல. அவர் உண்ணாவிரதம் இருக்க போகிறான்னு சொல்லி அதை யாருமே அவரை கணக்கெடுக்கல. அந்த கதையை கணக்கெடுக்கிற பார்த்தார். நான் இப்படி சொன்னோன்னே யாராவது ஓடி வருவாங்க, எனக்கு ஆதரவாக பேசுவாங்க, அப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றலாம்னு நினச்சார். அது சரி வரையில் கடைசியாக அவர் பின்வாங்கிட்டார். உண்ணாவிரதம் வைக்கணும்னு ஏன்னா உண்ணாவிரதம் யாராவது ஒரு ஆள் போகணுமே காப்பாற்ற, இந்த வீரவன்சா காப்பாற்ற போகணுமா, யூஸை கொடுத்து லெமன் பெப்பை கொடுத்து காப்பாற்ற போகணும் தானே. அப்போ இவங்க சாக மாட்டாங்க, இவங்க வெறுட்டுறது, இவங்க தியாகம் செய்ய மாட்டாங்க, சிங்கள மக்களுக்காக கடைசி வரைக்கும் தியாகம் செய்ய மாட்டாங்க. ஆகவே இவங்க சும்மா வெறுட்டுறது ஆக்களை. அதால் சும்மா அதெல்லாமே யாரும் கணக்கெடுக்கையில் தமிழர்கள் தான் உண்மையான தியாகங்களை செய்திருக்காங்கன்னா அவங்களே சொல்கிறாங்கன்னா, இவங்க தியாகம் செய்கிறேன்னு சொன்னால் அப்படி அறிக்கை விட வேண்டியது இல்லை, போய் குந்த வேண்டியதான். ஆனால் அறிக்கை விட்டு பார்த்தாங்க, ஒரு தரம் கணக்கெடுக்கிறா போல இல்லை, பெரிய பெரிய ஆமத்தில் யாருமே கணக்கெடுக்கல. அதுக்கு பிறகு நான் வேறு காரணங்களை சொல்லி தான் அதுலேருந்து பின்வாங்குறேன்னு சொல்லிட்டார். இப்போ ஜெயிலுக்குள்ளே இருக்கிறார். ஞானசார என்னென்னா, ஞானசாரைக்கு என்ன பிரச்சனைண்டா, ஞானசார இப்போ ராஜபக்சர்களும் மீண்டும் ஆட்சிக்கு வரணும். அவைக்கு ஒன்றும் இல்லை. இப்போ வேற சொல்கிறது லேண்ட்குரோஸ் ஆமத்துருவோன்னு சொல்கிறது, லேண்ட்குரோசர் ஆமத்துருவோன்னு சொல்கிறது. நான் வாகனங்களுக்காகவும் அந்த பெர்மிட்டுகளுக்காகவும் காசு பணங்களுக்காக தான் இவே கடைக்கு போகிறது விட மற்ற சிங்கள மக்களுக்காகவோ இல்லை இந்த மதத்துக்காகவோ இல்லை. இவே அந்த துறவியன்னா அந்த அங்கேயே பாவிச்சு கொண்டு அவை தவறான வழிகளில் தாங்கள் அங்கேயே பாவிச்சு கொண்டு தாங்கள் சம்பாதிக்கிறதும் தாங்கள் முன்னுக்கு வரதும் தங்களோட அவருக்கு ஜப்பானில் போய் சிவிலில் போய் இவங்க பெண்களோட நடமாடினதெல்லாம் பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்குது. அது நாங்கள் சொல்லாமல் சிங்கள மக்களே தங்களோட ஊடகங்களில் சொல்லி கொண்டு வராங்க. ஆகவே அவர் போன்ற ஆக்கள் சிங்கள மக்களை பிள்ளை பிறக்கிறதுக்கு சொல்கிறது, அவையின் இனப்பெருக்கத்தை பெருக்க பண்ணுறது. இதுக்கான காரணம் என்ன? தமிழர்களா இல்லாத முஸ்லீம்களா இல்லையே. நீங்கள் தான் துவேசத்தை உண்டு பண்ணி இந்த நாட்டை தாராளமாக முந்தியெல்லாம் எங்கட இலங்கையில் எங்கட அப்பான்ற சகோதரம் எல்லாம் 10 பேர். அப்போ அவங்களோட பெரிய குடும்பம். இப்போ எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் பிறகு காலப்போக்கில் எங்கட அப்பாவுக்கு 4 பேர், நாங்கள் 4 பேர். அப்போ நாங்கள் இப்போ எங்களுக்கு 3 பேர். அப்படி பின்னுக்கு குறைஞ்சன்னு போகிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், பண்டாரநாயகா இனவாதத்தை தூண்டி இலங்கையில் இரத்தாரோட பண்ணதுக்கு முதலாவது ஆள் 2வது ஜே.ஆர். ஜெயவர்தன. அப்போ இந்த இலங்கையின் இவ்வளவு ஒரு சுபீட்சத்தை தடுத்தது அவங்கள் தான். சிங்களம் மட்டும் சட்டத்தை கொண்டு சிங்கள மக்களை முட்டாளாக்கினது, தங்கட பிள்ளைகளை கொண்டே கேம்பிரிட்ஜ்லேயும் ஆக்ஸ்ஃபோர்ட்லேயும் படிப்பிச்சது, தங்கட பரம்பரை தொடர்ந்தும் இப்போ வரைக்கும் அவங்க பெரியாக்கள் இருக்கிறதுக்கு காரணமாக தான். அப்போ சிங்கள மக்களை முட்டாக்கி இன்றைக்கும் முட்டாளாக்குறது தான் இந்த கதை. இவர் ஞானசார சொல்கிறேன், இப்போ முட்டாளாக்கி வச்சுருந்தது. அப்போ அவங்கள் அதால் வந்த விளைவுகள் தான் இந்த யுத்தம், பொருளாதார நெருக்கடி, இன்றைக்கு இலங்கையின் வளர்ச்சி இல்லா தன்மை. அப்போ இந்த பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் குடும்பங்கள் தங்களோட பிள்ளைகளை எத்தனை பிள்ளையை புறவுன்னு நாங்கள் எப்படி வாழல், எப்படி 2 பிள்ளை இருந்தால் தான் 3 பிள்ளை, 1 பிள்ளை இருந்தால் தான் நாங்கள் வாழலாம்ன்ற அவங்க தான் முடிவெடுக்கணும். அதே இப்போ அந்த கப்பல்ஸ் தான் முடிவெடுக்கணும். ஞானசாராவோ அவங்க முடிவெடுக்கல. அவனு சொன்னால் அவன் ஞானசாராக்கள் போய் உடுப்பை கழட்டி போட்டு கல்யாணம் முடிக்கும், அவங்க பிள்ளையை பரவும். ஆனால் இப்போ இவங்களை போனது என்னத்துக்கு? இவங்க போனது மத குருவாக போனது, மத பணம் சொல்கிறதுக்கு, சாலையில் பூசை வைக்கிறதுக்கு. ஆனால் இவங்க செய்கிற வேலை என்ன? அரசியல். அவங்களுக்கு தெரியாத வேலை ஒன்றும் இல்லை. கற்பம் தடுக்கிறது எப்படி, சாப்பி எப்படி செய்தார், இதுகளைத்தான் சொல்லி கொண்டு வராங்க. இப்போ இவ்வளோ விஞ்ஞானிகளாக இருக்கிறாங்க, பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக, பொறியியலாளர்களாக, டாக்டர்களாக, என்ன துறை, எல்லா துறையும் அவங்களுக்கு தெரியும். அதனுடைய அவங்க காவியை எடுத்துக்கொண்டு சும்மா அணியாமல் இந்த நாட்டுக்கு பிரயோசனம் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க இந்த காவியை எடுத்துக்கொண்டு அணியாமல் இந்த நாட்டில் சும்மா அணியாமல் காலத்தை கடத்துகிறாங்க.
உண்மையில் ஞானசார சொல்ல வாரது ஒரு ஒரு மனிதன் திருமணம் முடிச்சா அவன் தீர்மானிக்கணும் தன் குடும்பம் எப்படி இருக்கணும் தன் பொருளாதாரம் எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி தான் தன் குடும்பத்தை அவன் தீர்மானிக்கிறது. அப்போ எனக்கு 2 புள்ளியோ 1 புள்ளியோன்னு சொல்லி அவங்க தான் முடிவு எடுக்கிறது. சில பேர் பிள்ளைகளும் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இந்த நிலைமைக்கு கொண்டாந்தது யார்? இந்த நிலைமைக்கு இலங்கையை கொண்டாந்தது யார்? பொருளாதாரம் குன்றினபடியாக தான், பொருளாதாரம் அடியோடு அழிஞ்சு போன காரணத்தினால தான் நிறைய குடும்பங்கள் சுருங்கி இப்போ ஒரு புள்ள 2 புள்ளையோடு நிற்கிறாங்கல்ல. இப்போ தமிழாக்களுக்கும் அப்படித்தான், முஸ்லீமாக்களுக்கும் அப்படி தான், இலங்கை மொத்தமாக அவர் சிங்கள மக்களை மட்டும் தான் பேசுகிறார். ஆனால் காரணம் என்னென்னு சொன்னால் இலங்கையில் பொருளாதாரம் பிள்ளைகளுக்கு பெறுகிறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லாமல் இல்லை, எல்லாருக்கும் விருப்பம். ஆனால் பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு எல்லோரும் தங்களோட குடும்பங்களை சுருக்கி கொண்டு வராங்க. இப்போ வேற சுருக்கி கொண்டு வருது. இப்போ ஒரு பிள்ளையோடு நிற்கிற கட்டத்துக்கு வந்துட்டு அதுக்காக காரணமாக இந்த இனவாதம், இந்த ஞானசார போன்ற இனவாதிகள் அந்த அன்றைக்கு பண்டார் நாயக்காவை பண்டாச்சல் ஒப்பந்தம் செய்ய விடாமல் கிழிச்செறிஞ்சு இவங்கள் தான் இப்போ வந்திருந்தோண்டு சிங்கள மக்களில் 8 லட்சம் பேர் தாங்க இப்போ பைய தடவைனா செஞ்சுருக்குது. அந்த கர்ப்பாசினே பந்தகரில் தீனும் அப்படின்னு சிங்களத்தில் சொல்கிறார். அப்படின்னு சொன்னால் அவன் புள்ள புறாமல் செஞ்சுருக்கான். அப்போ 8 லட்சம் பேர். இது இவங்களுக்கு என்னென்னா இப்போ இந்த அரசாங்கம் எந்த லாபமும் இல்லை. அதான் சொன்ன லேண்ட் குரோசர் ஆக்கள் இவங்க. அப்போ இவங்களுக்கு வேண்டிய ஆளை கொண்டுறணும், இவங்க வேண்டிய எல்லாம் செய்யலாம், அவங்க அதுக்கு கொடுப்பாங்க காசு எல்லாம் செய்வாங்க. அப்போ அவங்க செய்கிறத இவங்க கண்டுகொள்ள மாட்டாங்க. அவங்கள்ட்ட புகழ் பாடினா இவங்களுக்கு ஏதாவது கிடைக்க மாட்டேங்குது, இவங்க பாடுபடுறாங்க. இப்போ திருப்பியும் ஆட்சியை கொண்டு இதை இந்த மக்கள் 5% கணக்கெடுக்க மாட்டாங்க. இவங்களோட கருத்துக்களை யாருமே இப்போ 5% கணக்கெடுக்க மாட்டாங்க. இதான் உண்மை. இப்போ இவர் இப்படி சொல்லி கொண்டு போகிறதால சிங்கள மக்கள் 10 இல்லை. நிலைமை மோசமாக இருக்குது. பண்டார் நாயக்க ஜேஆராக்கள் செஞ்ச நாட்டில் செஞ்ச அநியாயங்களால் இன்றைக்கு இந்த பொருளாதாரம் விழுந்துன்னு தூக்கி நிறுத்தி எல்லா கட்டத்துக்கு வந்துட்டு இப்போ தங்களோட ஃபேமிலியை தாங்கள் தான் பிளான் பண்ணுறாங்க. இப்போ இவர் நீங்கள் இவ்வளோ பெருங்கொண்டு சொல்கிறதுக்கு என்ன காசு கொடுப்பார்? இவை செய்யணும் என்ன? இவைக்கு 7 மண்டா ஏதாவது உதவி செஞ்சு மக்களை போஷணை பண்ணி மக்களை தூக்கி விடணும். அதை விட்டு போட்டு இவைக்கு தெரியுமா அதை பற்றி? இவை அதை கதைக்கிறதுக்கு தகுதியாக ஆக்கலாம். இவை காவி விடவே எல்லாத்தையும் முற்றும் துறந்து போனாக்கள். இப்போ இருந்து சிங்கள மக்களை பிள்ளை பெருங்கன்னு சொன்னால் அவங்க பெறுகிறாங்களா? இல்லை. அவங்க முட்டாள்கள் இல்லை. அவங்க இப்போ சொல்கிறாங்க இவையை கேவலமாக கதைக்கிறாங்க. இவை கேவலமாக கதைங்க. இப்போ கொஞ்சம் பேர் திடீர்னு இவை கேவலமாக. இப்போ இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது சொல்லணுமன்றதுக்காக இப்போ ஏற்கனவே இவ்வளோ அப்படி 8 லட்சம் பேரை தடை பண்ணியிருந்தா, கற்ப தடை பண்ணியிருந்தா இப்போ இது இந்த அரசாங்கத்தில் செஞ்சுருக்கு கடந்த காலத்தில். அப்போ இவை இப்போ புதுசாக ஒரு செய்தியை கிளப்பி அதை கொண்டு போய் மக்களை சேர்க்கலாம்னு பார்க்கணும். கடைசி வரைக்கும் அது நடக்காது. அது பெருசாக கதைக்கலாம், அது கொஞ்சம் விவரமாக கதைக்கணும் அந்த விஷயங்களை. அது பிறகு கதைப்போம். அடுத்தது ஷோட்டா சொல்லு. அடுத்தது இந்த சீலரத்னாமத்துரு அவர் இந்த ஹரணி அமரசூரிய தலையை விரித்து போட்டு போகிறது, சீலையை கடிக்கணும் போகிறது ஒரு கலாச்சாரம் இல்லை, பண்பாடு இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஹரணி அமரசூரிய ஒரு ஊடகத்தில் அது சரியான பதில் கொடுத்துருக்கார். நான் எந்த ஆடையை அணிகிறதுக்கான முடிவை எடுக்கிறது நானாக இருக்கிறதால நான் பெருமைப்படுறேன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் மட்டாக்கள் சொல்லலாது, நீ இவ்வளோ இதுதான் கொடுக்கணும், இதுதான் கொடுக்கக்கூடாது, இப்படி தான் தலை அழுக்கணும், இப்படி தான் தலை அழுக்கக்கூடாது, மட்டாக்கள் சொல்லலாது. ஆமதுருக்களுக்கு இதில் அருகதையே இல்லை சொல்கிறதுக்கு. ஒரு பொண்ணை பற்றி அவர் சொல்லி கொண்டு தெரிகிறார். இப்போ ஒரு பிரதமர், இந்த நாட்டின பிரதமர், அவன் ஆடையாளங்க அவர் சொல்லிக்கிறான். அஞ்சலா மேக்கர்ஸ் ஜெர்மனி சான்சலர் சொல்லி ஒரு இன்டர்வியூவில் சொல்லிக்கிறான். அவட்ட கேட்ட இடத்துல அவள் சொல்லிக்கிறாவன், நான் மொடல் இல்லை, நான் மக்களோட சேவை செய்ய வந்தேன். அதே தான் கரணியாமல் சொல்ல, அதை தான் நானும் சொல்லலாம். ஏன்னா அவன் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கா. அவள் என்ன உடுப்பு கொடுக்குறா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி யாரும் தீர்மானிக்கலாது. இதுதான் இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனை. இவங்க போனது துறவரம், இந்த காவியோடு துறவரம் போனது. ஆனால் செய்கிறது அராஜகம். இந்த நாட்டில் அராஜகம். அதனால் இந்த நாடு இப்படி போய் சீரழிஞ்சு போய் கிடக்கு. இவ்வளோ கதைச்சி வேலை இல்லை இவங்களை பற்றி. அடுத்தது எங்களோட மனோகணேசன் ஐயா என்ன சொல்கிறேன்டா, இந்தியாவுக்கு மலையக மக்கள் நீங்கள் தாரவாக போகிறீங்களான்னு சொல்லி கேட்டிருக்கிறார். ஐயா, நீங்கள் இவ்வளோ காலமும் இங்கே அரசியல் செய்திங்க தானே, கிட்டத்தட்ட 25-30 வருஷமாக செய்கிறீங்க. 97க்கு பிறகு நீங்கள் அரசியல் செய்கிறீங்க. அதில் முதல் சும்மா சாதாரணமாக இருந்தீங்க, பிறகு பார்லமெண்ட்டுக்கு வந்தீங்க 98 அப்போ நீங்கள் அரசியல் செய்கிறீங்க. அப்போ நீங்கள் அமைச்சராக இருந்திருக்கிறீங்க. நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் யூஎம்பிக்கு சார்பாக தான் இருக்கிறீங்க. அதாவது சஜித் பிரேமதாஸ் சார்பாக இருக்கிறீங்க. யூஎம்பிக்கு நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நீங்கள் யூஎம்பிக்கு சார்பாக தான் இருக்கிறீங்க. அப்போ இந்த அரசாங்கங்கள் அறிக்கைக்கு இந்த மக்களுக்கு வீடு வாசல் எல்லாத்தையும் கட்டி கொடுத்து நல்ல இதாக செஞ்சுருக்கலாம் தானே. எவ்வளோ காலம் வடிவை செஞ்சுருக்காங்க. பெரிய வீடுகளை கட்டி அழகான வாழ்க்கையை கொடுத்துருக்கலாம் அந்த மக்களுக்கு. ரோட்டு தெருக்கள் எல்லாம் செஞ்சு ஸ்கூல்களை கட்டி சகலத்தையும் செஞ்சுருக்கலாம். நீங்கள் அப்போ கையை உயர்த்தி காய்ச்சி சண்டை பிடிச்சி போட்டு இந்தியா சொல்கிறபடி நடந்து போட்டு இங்கே இப்போ ஆட்சி கவுக்குறேன்னா இந்தியா சொல்கிற பக்கம் தான் நீங்கள் நிற்கிற இப்போ பார்த்தா. அப்போ இப்படியே செஞ்சு போட்டு இப்போ இந்த அரசாங்கம் இந்தியாவோட கொடுக்க போய் இந்தியா மாடி வீடு திட்டம் வேண்டாம், சமந்த வித்தியாரத்தினா மாடி வீடு கட்ட போகிறேன்னு குற்றம் சாட்டுறது. மாடி வீடு கட்டுறாங்களோ, கீழ் வீடு கட்டுறாங்களோ, மேல் வீடு கட்டுறாங்களோ,
அவங்கள ஏதோ இந்த மகளை செய்ய போகிறாங்க. நீங்கள் உங்களுக்கு இப்போ கொதிக்குதுன்னு சொன்னால் நீங்கள் செய்யாத அவங்க செய்ய போகிறாங்கன்னு உங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் உங்களுக்கு வாக்கு வங்கி இல்லாமல் போகுது. நீங்கள் மக்களை ஏமாற்றலாம் போகுது. மக்கள் நல்லா வாழ போகிறாங்க. அதால் உங்களுக்கு பிரச்சனையாக கிடையாது. நீங்கள் மனோகணேசன் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும்னா, நீங்கள் ஆட்சியில் இருக்கேக்கு, நீங்கள் அதிகாரங்கள் இருக்கேக்கு, நீங்கள் செய்யாத தான் இவங்க செய்ய போகிறாங்க. அப்போ நீங்களே தடுக்கிறீங்க. உங்களுக்கு வாக்கு வங்கி இல்லாமல் போகுது. உங்களுக்கு அந்த மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லாமல் போகுது. இதுதான் உண்மை. அதை வெளிப்படையாக சொல்ல பயத்தில் நீங்கள் மக்கள் இந்தியாவுக்கு தார கொடுக்க போகிறீங்களா, அங்கே கொடுக்க போகிறீங்களா, இந்த அனுரகுமார் சாமிக்காக குற்றஞ்சாட்டி கொண்டு இருக்கிறீங்க. அதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லைன்னு சொன்னால், உங்களோட அரசியல் பங்களோத். இப்போ நீங்கள் வந்து ஒரு செல்லா காசு, உங்களை மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்க, உங்களை தோற்கடிச்சிருக்காங்க கொழும்பில். நீங்கள் இப்போ தேசிய பட்டியலில் வந்துருக்கிறீங்க. தேசிய பட்டியலில் வந்துருந்து நீங்கள் இவ்வளோ பெரிய அக்கறையாக பேசுகிற மாதிரி நீங்கள் ஆட்சியில் இருக்க செய்யலையேப்பா. நீங்கள் ஆட்சியில் இருக்க எதையும் செய்யலை. நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க தானே. நீங்கள் ரணிலின் அரசாங்கத்தில் அமைச்சர் இருந்தீங்க. இன்னும் டயலாக் கொண்டு சொல்லி கொண்டு இருந்தீங்க. ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லாது. அப்போ என்ன அதை கூட ஒரு ஒழுங்கான அமைச்சு பேசி பெற்றுக்கொள்ள முடியாத ஆள் தானே நீங்கள். அப்போ உங்களுக்கு மலையக மக்கள் எவ்வளோ அக்கறை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எப்போ செய்திருக்கணும். இந்த காரியங்களை நீங்கள் எப்போ இதுக்கு முதல்ல 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முதல் செய்திருக்கணும். இப்போ இந்த அரசாங்கம் ஏதோ ஒன்று செய்ய போகுதுன்னு சொன்னால் அதுக்கு குத்துதோ குடிக்க கூட ஏதோ ஒன்று சொல்லி பண்ணிக்கிறீங்க. இந்தியாவிட்ட ஏன் கொடுக்கணும்? அவங்களும் இந்த நாட்டு பிரஜைகள். இந்த அரசாங்கம் தான் செய்ய போகுது. நீங்கள் இந்தியாவோட கொடுக்குறேன்னு சும்மா வந்து புரளியை கிளப்பாதீங்க. சரி, உங்களை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. நான் உங்களை பற்றி நிறைய பேசியிருக்கிறேன். தொடர்ந்து பேச விருப்பம் இல்லை. அடுத்தது வந்து வடக்கில் வந்து அந்த ஜனாதிபதி போன நேரம் தங்களை அழைக்கலைன்னு சொல்லி ஒரு கண்ணீர் வடிச்சிக்கிறேன். அவரை பற்றி பேரை சொல்ல விரும்பல. அவர் பெரிய மாமனிதர், சட்டமேதை, அண்ணாவியார். அவரை விட 3 மொழிகளும் தெரியாத ஆக்கள் இல்லை. அவர் தமிழ் மக்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவார். பெடரல், இடரல், விழுந்தொழும்பல். அன்னம்பாலசிங்கம் அண்ணன் சொல்ல மாதிரி இடரை விழுந்து இந்த பெடரலில் நாங்கள் ஒற்றை ஆட்சியில் சமஷ்டியில் விழுந்தொழும்பி வந்த ஆக்கள் இவர் அப்படி செய்தால். ஆகவே இவரை பற்றி காட்சி வேலை இல்லை. இதுதான் சொல்கிறது. தமிழ் மக்களுக்கு ஏதோ அரசாங்கம் செய்வாங்க, இவங்க தான் தடுக்கிறது. இவங்க தங்களை அழைச்சி முன்னுக்கு வைக்கணும். உங்களுக்கு முன்னுக்கு இருத்தணும். உங்களுக்கு கதரை கொடுக்கணும். அது இனிமேல் சரி வராது ராசா. உங்களோட வேலையை பார்த்து நீங்கள் போங்க. நன்றி, வணக்கம்.